சர்வ வல்லமை நிறைந்த எங்கள் பரம தந்தையே, இந்த சுத்த வாரத்திலே இன்னும் வியாழக்கிழமையை பெரிய வியாழக்கிழமையாக காணும்படியாக தேவரீர் செய்த கிருபைக்காய் மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். சபையாக கூடி வந்திருக்கின்ற இந்த ஆராதனை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தர வேண்டுமாய் ஜெபிக்கின்றோம். உம்முடைய அளவற்ற பிரசன்னத்தினாலே தேவரீர் தாமே இந்த ஆலயத்தை நீர் நிரப்பும்படியாக உம்மிடத்திலே நாங்கள் ஜெபிக்கின்றோம். கர்த்தாவே, நாங்கள் பாட இருக்கின்ற பாடல்கள், ஏறெடுக்கப் போகின்ற ஜெபங்கள், உம்மை பற்றிய தியானங்கள் எல்லாம் உம்முடைய சந்நிதியிலே பிரீதியாயிருப்பதாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். நல்ல பிதாவே. வாசிக்க வேண்டிய முதலாம் வேத பாடம் யாத்ராகமம் 12ஆம் அதிகாரம் 1 முதல் 7 வரை. யாத்ராகமம் 12 1 முதல் 7 வரை. கர்த்தர் எகிப்து தேசத்தில் மோசேயையும் ஆரோனையும் நோக்கி, இந்த மாதம் உங்களுக்கு பிரதான மாதம், இது உங்களுக்கு வருஷத்தின் முதலாம் மாதமாக இருப்பதாக. நீங்கள் இஸ்ரவேல் சபையார் யாவரையும் நோக்கி, இந்த மாதம் 10ஆம் தேதியில் வீட்டு தலைவர்கள் வீட்டுக்கு ஒரு ஆட்டுக்குட்டியாக ஒவ்வொருவரும் ஒவ்வொரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள கடவார்கள். ஒரு வீட்டில் இருக்கிறவர்கள் ஒரு ஆட்டுக்குட்டியை புசிக்கிறதற்கு போதுமான பேர்களாக இராமற் போனால் அவனும் அவன் சமீபத்தில் இருக்கிற அவனுடைய அயல் வீட்டுக்காரனும் தங்களிடத்திலுள்ள ஆத்துமாக்களின் இலக்கத்திற்கு தக்கதாக ஒரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள வேண்டும். அவனவன் புசிப்புக்கு தக்கதாக இலக்கம் பார்த்து ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த ஆட்டுக்குட்டி பழுதற்றதும் ஆணும் ஒரு வயதுள்ளதுமாய் இருக்க வேண்டும். செம்மறி ஆடுகளையாவது வெள்ளாடுகளையாவது அதை தெரிந்து கொள்ளலாம். அதை இந்த மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் வைத்திருந்து இஸ்ரவேல் சபையின் ஒவ்வொரு கூட்டத்தாரும் சாயங்காலத்தில் அதை அடித்து அதன் இரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து தாங்கள் அதை புசிக்கும் வீட்டு வாசல் நிலைக்கால்கள் இரண்டிலும் நிலையின் மேல் சட்டத்திலும் தெளித்து அன்று ராத்திரியிலே அதன் மாംസத்தை நெருப்பினால் புட்டு புசிப்பில்லா அப்பத்தோடும் கசப்பான கீரையோடும் அதை புசிக்க கடவர்கள். வாசிக்க வேண்டிய வேத பாடம் வாசித்தாயிற்று. கிறிஸ்துவே உமக்கு மகிமை உண்டாவதாக. ஆமேன். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட 2ஆம் வேத பாடம், அது அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதின முதலாம் நிருபம் 11ஆம் அதிகாரம் வசனங்கள் 23 முதல் 34 வரை. 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் வசனங்கள் 23 முதல். நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். என்னவெனில், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தாம் காட்டிக் கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்திலாகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது, நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். இப்படி இருக்க, எவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்திலே பானம் பண்ணுகிறானோ அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் குறித்து குற்றமுள்ளவனாய் இருப்பான். எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்தறிந்து இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்திலே பானம் பண்ண கடவன். எண்ணத்தினாலே அபாத்திரமாய் போஜனம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் என்னது என்று நிதானித்து அறியாததினால் தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி போஜனம் பண்ணுகிறான். இது நிமித்தம் உங்களில் அநேகர் பலவீனரும் வயதுள்ளவருமாய் இருக்கிறீர்கள், அநேகர் நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள். நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். நாம் நியாயம் தீர்க்கப்படும் போது உலகத்தோடு ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதபடிக்கு கர்த்தராலே சிட்சிக்கப்படுகிறோம். ஆகையால் என் சகோதரரே, நீங்கள் போஜனம் பண்ண கூடி வரும்போது ஒருவருக்காய் ஒருவர் காத்திருங்கள். நீங்கள் ஆக்கினைக்கு ஏதுவாக கூடி வராதபடிக்கு ஒருவனுக்கும் பசி இருந்தால் தன் வீட்டுக்கு சாப்பிட கடவன். மற்ற காரியங்களை நான் வரும்போது திட்டம் பண்ணுவேன் என்பதே. வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட 2ஆம் வேத பாடம் வாசித்தாயிற்று. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமேன். இன்றைய நாளுக்காக மாறி மாறி வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீத பகுதி சங்கீதம் 116. சங்கீதம் 116. கர்த்தர் என் சத்தத்தையும் என் விண்ணப்பத்தையும் கேட்டதினால் அவரில் அன்பு கூறுகிறேன்.
மரணக்கட்டுகள் என்னை சுற்றி கொண்டது, பாதாள இடுக்கண்கள் என்னை பிடித்தது, இக்கட்டையும் சஞ்சலத்தையும் அடைந்தேன். கர்த்தர் கிருபையும் நீதியும் உள்ளவர், நம்முடைய தேவன் மன உருக்கமானவர். என் ஆத்துமாவே, கர்த்தர் உனக்கு நன்மை செய்தபடியால் நீ உன் இளைப்பாறுதலுக்கு திரும்பு. நான் கர்த்தருக்கு முன்பாக ஜீவனுள்ளோர் தேசத்திலே நடப்பேன். எந்த மனுஷனும் பொய்யன் என்று என் மனக்கலக்கத்திலே சொன்னேன். ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்வேன். கர்த்தருடைய பரிசுத்தவான்களின் மரணம் அவர் பார்வைக்கு அருமையானது. நான் உமக்கு சோஸ்திர பலியை செலுத்தி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்வேன். கர்த்தருடைய ஆலயத்தின் பிரகாரங்களிலும் எருசலேமே உன் நடுவிலும் நிறைவேற்றுவேன். அல்லேலூயா. சுவிசேஷ வேத பாடம். மார்க் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 17 முதல் 25 வசனங்கள் முடிய. மார்க்கு 14:17 முதல் 25 முடிய. சாயங்காலமான போது அவர் 12 கூட அவ்விடத்திற்கு வந்தார். அவர்கள் பந்தி அமர்ந்து போஜனம் பண்ணுகையில் இயேசு அவர்களை நோக்கி, என்னுடனே புசிக்கிற உங்களில் ஒருவன் என்னை காட்டி குடிப்பான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அப்பொழுது அவர்கள் துக்கம் அடைந்து நானோ என்று ஒவ்வொருவரும் அவரிடத்தில் கேட்க தொடங்கினார்கள். அவர் பிரதியுத்தரமாக, என்னுடனே கூட தாளத்தில் கையிடுகிறவனாகிய 12 ஒருவனே அவன் என்று சொல்லி, மனுஷகுமாரன் தம்மை குறித்து எழுதியிருக்கிறபடியே போகிறார். ஆயிலும் எந்த மனுஷனால் மனுஷகுமாரன் காட்டி கொடுக்கப்படுகிறாரோ அந்த மனுஷனுக்கு ஐயோ, அந்த மனுஷன் பிறவாதிருந்தானால் அவனுக்கு நலமாய் இருக்கும் என்றார். அவர்கள் போஜனம் பண்ணுகையில் இயேசு அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது என்னுடைய சரீரமாக இருக்கிறது என்றார். பின்பு பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை அவர்களுக்கு கொடுத்தார். அவர்கள் எல்லாரும் அதிலே பானம் பண்ணினார்கள். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, இது அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கையுடைய என்னுடைய இரத்தமாக இருக்கிறது. நான் தேவனுடைய ராஜ்யத்தில் நவமான ரசத்தை பானம் பண்ணும் நாள் வரைக்கும் திராட்சைப்பழ ரசத்தை இனி நான் பானம் பண்ணுவதில்லை என்று மெய்யாகவே சொல்லுகிறேன் என்றார் என்பது வாசிக்கும்படியாக தெரிந்து கொண்ட சுவிசேஷ வேத பாடம் வாசித்து முடிந்தாயிற்று. கர்த்தருக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். கண்களை மூடி இறைவனை நோக்கி நாம் வேண்டுதல் செய்வோம். ஜெபம். எங்களை நேசிக்கிற அருமை ஆண்டவரே, அருமையான இந்த நாளுக்காக, இந்த நேரத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. உம்முடைய பிள்ளைகளாக உம்முடைய பாதத்தில் வந்திருக்கிறோம். உம்முடைய வார்த்தைகளை கேட்க வந்திருக்கிறோம். இந்த சிறப்பு நாட்களில் ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் உம்முடைய பாதத்தில் உம்முடைய செய்தியை நாங்கள் கேட்டு உமக்கு கீழ்ப்படிந்து உம்முடைய பிள்ளைகளாக இந்த உலகத்தில் வாழ எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆட்கொண்டருள வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். பேசுகிற அடியனை முற்றிலுமாய் நீர் மறைத்து சத்திய வசனங்களை பேசத்தக்கதாக நீர் ஆட்கொள்ள சுவாமி. சத்தியத்தை சத்தியமாக புரிந்து கொண்டு ஆண்டவரை உமக்குரியவர்களாக வாழ உதவி செய்யும். தொடர்ந்து காத்துக்கொள்ளும். இயேசுவின் இன்ப நாமத்தில் கெஞ்சி கேட்டுக்கொள்கிறோம் எங்கள் பரமபிதாவே. ஆமென். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான போதகர்கள் இருக்கிறார்கள். என்னை இங்கே இந்த நாளில் கர்த்தருடைய செய்தியை கொடுக்கும்படி அன்புடன் கேட்டுக்கொண்ட அருமையான ஐயா ஜெபராஜ் தாமஸ் ஐயா அவர்களுக்கும் நான் நன்றி கூறுகிறேன். இந்த நாளிலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும்படி உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இந்த நாள் மிக முக்கியமான நாள். நமக்கு தெரியும், பெரிய வியாழன் என்று நாம் சொல்வோம்.
வியாகுல வியாழன் என்று சொல்வோம். இந்த நாளை நாம் பல பெயர்களை சொல்லி அழைப்பது உண்டு. பரிசுத்த வாரம் நமக்கு ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து ஆரம்பிக்கிறது நமக்கு தெரியும். ஞாயிற்றுக்கிழமை என்ன விசேஷம் இருந்தது நமக்கு? குருத்தோலை ஞாயிறு. எருசலேம் நோக்கி ஆண்டவர் பவனியாக சென்ற அந்த நாள் அந்த குருத்தோலை ஞாயிறு. ரெண்டாவது திங்கட்கிழமை. அந்த பரிசுத்த வாரத்தில் என்னென்ன நடைபெறுகிறது என்பதை சற்று நான் சொல்கிறேன். திங்கட்கிழமை எருசலேமுக்கு போய் வழியிலே அத்திமரத்தை சபிக்கின்ற ஒரு நிலை, தேவாலயம் சுத்திகரிக்கப்படுதல், பெத்தானியாவுக்கு திரும்புதல், இந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் அந்த திங்கட்கிழமை நடைபெறுகிறது. செவ்வாய்க்கிழமை எருசலேமுக்கு போய் தேவாலயத்திலே போதிக்கிறார். சதுசேயருக்கும் பரிசேயருக்கும் விடையளிக்கிறார். ராயனுடையதை ராயனுக்கும் தேவனுடையதை தேவனுக்கும் சொல்லுங்கள் என்ற அந்த ஒரு நிகழ்வு. பெத்தானியாவுக்கு திரும்புகிறார். இதெல்லாம் செவ்வாய்க்கிழமை நடைபெறுகிறது. புதன்கிழமை எருசலேமுக்கு போய் பரிசேயரை கண்டித்தல், கடைசி காலத்தை பற்றிய பிரசங்கம் செய்கிறார். ஆலோசனை சங்கம் அவரை பற்றி ஆலோசிக்கிறது. யூதாஸ் அவர்களோடு ஏற்பாடு செய்கிறான். உங்களை ஏசாமியை காட்டி கொடுக்குறேன், என்ன கொடுக்குறீ என்ற அந்த ஒரு கான்வர்சேஷன் நடைபெறுகிறது. இயேசு பெத்தானியாவுக்கு திரும்புகிறார். இதெல்லாம் புதன்கிழமை நடைபெறுகிறது. இன்றைக்கு வியாழன், பெரிய வியாழன். இன்றைக்கு என்ன நடைபெறுகிறது என்றால், இயேசு பஸ்காவுக்கு ஆயத்தம் செய்கிறார். பஸ்கா விருந்து, அந்த பஸ்கா விருந்துக்கு ஆயத்தம் செய்கிறார். ராபோஜனம் நடைபெறுகிறது. கெத்சமனே தோட்டத்தில் ஆத்தும வேதனைப்பட்டு ஜெபிக்கின்ற ஒரு நிலை கெத்சமனே தோட்டத்தில். அடுத்து யூதாஸ் அந்த இடத்துல வந்து காட்டி கொடுக்கிறார். பிரதான ஆசாரியன் வீட்டிற்கு அவரை பிடித்து கொண்டு போகிறார்கள். அண்ணா சில கேள்விகளை கேட்க. இதெல்லாம் இன்னைக்கு நடைபெறுவது வியாழக்கிழமை. அடுத்து வெள்ளிக்கிழமை நாளைக்கு, அது நாளைக்கு பார்த்து கொள்ளலாம். இந்த இன்றைக்கு நடைபெறுகிற இந்த நிகழ்வுகளில் ஒன்றை குறித்து மட்டும் நாம் சற்று சிந்திப்போம். இயேசு பஸ்காவுக்கு ஆயத்தம் செய்தல், ராபோஜனம், கெத்சமனே தோட்டத்திலே ஆத்ம வேதனைப்படுதல், யூதாஸ் காட்டி கொடுத்தல், இந்த எல்லாம் நடைபெறுகிறதுல ஒரு காரியத்தை நாம் சற்று இன்றைக்கு சிந்திப்போம். கெத்சமனே தோட்டத்திலே ஆத்ம வேதனைப்படுதல் என்ற தலைப்பில் இன்றைக்கு நாம் பார்ப்போம். ராபோஜனம் என்று சொல்லும்போது நிறைய செய்திகளை நாம் கேட்டிருக்கிறோம். இன்றைக்கு கெத்சமனே தோட்டத்தில் ஆண்டவர் வியாகுலப்பட்டு ஜெபிக்கின்ற ஒரு நிலையை நாம் சற்று சிந்திப்போம். அதற்கு ஆதாரமாக லூக்கா சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 42ஆம் வசனத்தை யாராவது வாசிங்க. நன்றி. பிதாவே, உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும், ஆயினும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவது என்று ஜெபிக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பாத்திரம் என்றால் என்ன? பாத்திரம் என்றால் சாதாரண வீடுகளில் இருக்கிற அந்த பாத்திரம் என்று நினைக்கலாம். பாத்திரம் என்பது இங்கே ஊமையாக சொல்லப்படுகிறது. அதாவது வாழ்க்கையை இங்கே பாத்திரம் என்று சொல்லப்படுகிறது. உபத்திரவத்தின் பாத்திரம், தத்தளிப்பின் பாத்திரம், அங்கலாய்ப்பின் பாத்திரம், இவைகளெல்லாம் அந்த வாழ்க்கை என்பதை நாம் சற்று யோசிப்போம். அதையோடு சேர்த்து சொல்வோம். உபத்திரவத்தின் வாழ்க்கை, தத்தளிப்பின் வாழ்க்கை, அங்கலாய்ப்பின் வாழ்க்கை, ரட்சிப்பின் வாழ்க்கை, ஆசீர்வாதத்தின் வாழ்க்கை என்று இந்த வாழ்க்கைகளை நாம் அறிந்திருக்கிறோம். அப்படியானால் ஆண்டவராகிய இயேசு சுவாமி இந்த பாத்திரம், எந்த பாத்திரம்? உபத்திரவத்தின் பாத்திரம், தத்தளிப்பின் பாத்திரம், அங்கலாய்ப்பின் பாத்திரம், இவைகளெல்லாம் ஆண்டவரே என்னிலிருந்து நீக்கு சுவாமி என்று இங்கே சொல்லுகிறார். இந்த தத்தளிப்பு அப்படின்னா எப்படி இருக்கும்? ஒரு படகு போகுது, ஆற்றுல போகுது அல்லது ஒரு கடலில் போகுதுன்னா, அந்த கடலில் படகு சாதாரணமாக போய்கிட்டு இருக்கும். அந்த காற்றின் வேகம் அதிகமாகும் போது, காற்று பல இடங்களிலே பல விதமாக அடிக்கும்போது அந்த படகு அப்படியே மாறி மாறி தத்தளித்து போகும்.
அங்கலாய்த்து கொண்டு போகும், மாறி மாறி திகிலடைந்து போகும். அதுபோல் நம்முடைய வாழ்க்கையிலும் பலவிதமான எதிர்ப்புகள், பலவிதமான சோதனைகள், பலவிதமான காரியங்கள் நம்மை மோதும்போது தத்தளிப்பாக இருக்கிறது. அந்த வாழ்க்கை என்ன உபத்திரவமாக இருக்கிறது. அப்படிப்பட்ட உபத்திரவம், அப்படிப்பட்ட ஒரு தத்தளிப்பு ஆண்டவராகிய இயேசு சுவாமியுடைய வாழ்க்கையில் காணப்பட்டதை நாம் இங்கே பார்க்க முடியும். அப்போது இங்கே இதிலிருந்து நாம் அறிந்து கொள்வது என்னவென்றால், ஆண்டவர் ஏன் இப்படி தத்தளிப்பாக உபத்திரவப்படுகிற அந்த நிலையை பார்த்து, உபத்திரவத்தினுடைய வாழ்க்கை, ஆண்டவரே தத்தளிப்பின் வாழ்க்கையை என்னிலிருந்து நீக்கி போடு சுவாமி என்று சொல்லி அங்கே கேட்கிறார். அப்போது இதிலிருந்து நாம் அறிந்து கொள்கிற சில காரியங்களை புரிந்து கொள்வோம். முதலாவது, இந்த வசனத்தை ஆண்டவர் சொல்லும்போது, இவரை ஜெபிக்கும்போது எதை புரிந்து கொள்கிறோம் என்றால், முதலாவது ஆண்டவரை அழைக்கின்ற ஒரு ஜெபம். முதலாவது இந்த ஜெபத்திலிருந்து நாம் புரிந்து கொள்வது என்னவென்றால், முதலாவது ஆண்டவரை அழைக்கின்ற ஒரு ஜெபமாக இருக்கிறது. இந்த உபத்திரவம் எப்படியெல்லாம் வருகிறது என்றால், ஆன்மாவில், மனதினால, சரீரத்தினால, இவைகளில் ஏதாவது ஒன்று பாதிக்குமானால் அந்த வாழ்க்கை பாதிப்படையும், தத்தளிப்பாகும் அல்லது உபத்திரவப்படும். இங்கே இந்த சரீரம், மனம், ஆன்மா இவைகள் மூன்றும் சேர்ந்து இருக்கும்போது தான் வாழ்க்கை சீராக இருக்கும். ஏதாவது ஒன்று கஷ்டப்பட்டால் அது தத்தளிப்பாக மாறும் என்பதில் சந்தேகமில்லை. பல வருஷங்களுக்கு முன்பாக ஒரு பிரபல நடிகை தற்கொலை செய்து கொண்டாளாம். அந்த நடிகை தற்கொலை செய்து கொண்டதுக்கு காரணம் என்னவென்றால், பல காரணம். இதை அறிந்த மக்கள் அதிர்ச்சி அடைகிறார்கள், ஆச்சரியப்படுகிறார்கள். ஏன்? அவளுக்கு நல்ல பணம், புகழ், அழகு, ரசிகர் கூட்டம், வாலிபர் கூட்டம் எல்லாம் இருந்தது. ஒரு நாள் இரவு அந்த விருந்தில் பங்கு பெற்று எல்லாரையும் மகிழ்வித்திருக்கிறாள். அன்று இரவே வீட்டிற்கு சென்று தற்கொலை செய்து கொண்டு அவள் அப்படி மரித்து போனாள். காரணம் என்னவென்று கேட்டால், தனிமை உணர்ச்சி என்னை வாட்டுகிறது என்று சொல்லி ஒரு குறிப்பு எழுதிவிட்டு அவள் அப்படியே மரித்து போனாலாம். இது எதை காட்டுகிறது என்றால், அவளுடைய வாழ்க்கையில் அந்த மனம், தனிமை உணர்ச்சி என்னை வாட்டுகிறது என்று சொல்லி அந்த மனம் புண்பட்டதினால அவள் மரித்தாள் என்று சொல்லி ஒரு புத்தகத்தில் வாசிக்க முடிந்தது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த மனம் அல்லது இருதயம், உணர்வு இவைகளெல்லாம் ஏதாவது பாதிக்கப்பட்டால் இந்த அங்கலாய்ப்பின் வாழ்க்கை நமக்கு ஏற்படும் என்பதிலே சந்தேகமில்லை. அதே போல் ஒரு பசியினால் சரீரத்தை பாதிக்கப்படும் போது, ஒரு அம்மா, பசியினால் கஷ்டப்பட்ட ஒரு தாய் தற்கொலைக்கு முயற்சி எடுக்கிறார்கள். கணவன், மனைவி, 5 பிள்ளைகள், 7 குழந்தைகள். அந்த குழந்தை, அந்த குடும்பம் படுகிற பாடை பார்க்கும்போது மற்றவர்கள் எல்லாம் ஏளனம் செய்கிறார்கள். அவர்கள் அந்த குடும்பத்தை பற்றி பரிதவிக்கிறார்கள் அல்லது கேலி பண்ணுகிறார்கள். இதை பார்த்த அந்த தாய் பார்க்கும்போது, என்னுடைய நிலையை, என்னுடைய குடும்பத்தை இப்படி ஏளனம் செய்கிறார்கள் என்று சொல்லி மனம் வருத்தப்பட்டாங்க. மிக வருத்தப்பட்டு ஒரு முடிவுக்கு வருகிறார்கள். இனி இந்த வாழ்க்கையில் நிம்மதியாக வாழ முடியாது, என்னுடைய பிள்ளைகளை வைத்து நான் வாழ முடியாது என்று சொல்லி ஒரு முடிவுக்கு, தற்கொலைக்கு முயற்சிக்கிறார். அவளும் தன்னுடைய சரீரத்தில் ஏற்படுகிற அந்த கஷ்டங்களை தாங்கிக் கொள்ள முடியாமல் அந்த அம்மாவும் தற்கொலைக்கு முயற்சி செய்கிறார்கள். அப்படி முயற்சி செய்யும்போது கவலைப்படுகிறாள். கவலை மேல் கவலை. என்ன செய்தாலும், நினைத்தாலும், பேசினாலும், எங்கு சென்றாலும் அவர்களை அந்த கவலை வாட்டுகிறது. நான் என்ன செய்ய முடியும், இதுதான் முடிவு என்று சொல்லி அவர்களும் தற்கொலைக்கு முயற்சிக்கிறார்கள். அப்பொழுது ஒரு நாள் தனியாக இருக்கும்போது அவள் யோசித்து கொண்டே இருக்கிறார். ஒரு பாடல் சத்தம் கேட்கிறது. அந்த பாடல் சத்தத்தை கேட்டு அந்த அம்மா அப்படி ஆச்சரியப்படுகிறார்கள். பாவ சஞ்சலத்தை நீக்க பிராண நண்பதனுண்டே, பாவ பாரம் தேர்ந்து போக மீட்பர் பாதம் தஞ்சமே, சால துக்க துன்பத்தாலே நெஞ்சம் நொந்து சோருங்கால், துன்பம் இன்பமாக மாறும் ஊக்கமான ஜபத்தால். இந்த பாட்டு சத்தம் எங்கேயோ கேட்குது. இந்த அம்மா அப்படியே எப்படியாவது முயற்சி செய்து எப்படி தற்கொலைக்கு முயற்சி பண்ணி செத்து போயிடுவோம்.
கவலை, பலவிதமான கவலை, ஏளனம், மற்றவர்களெல்லாம் பலவிதமாக தூற்றி கொண்டே இருக்கிறார்கள். இந்த அம்மா அந்த முடிவுக்கு தான் வந்து அப்படியே கவலையோடு இருக்கும்போது இந்த பாட்டு சத்தங்க, பாவ சஞ்சலத்தை நீக்க பிராண நண்பர் தான் உண்டே. ஏமா ஏன் இப்படி கவலைப்படுற? பாவ சஞ்சலத்தை நீக்க பிராண நண்பர் தான் உண்டே. பாவ பாரம் தீர்ந்து போக மீட்ப பாதம் தஞ்சமே. சால துக்க துன்பத்தாலே நெஞ்சம் நொந்து சொருங்கால் துன்பம் இன்பமாக மாறும் ஊக்கமான ஜெபத்தால். ஏமா அப்படி கவலைப்படுற? உன் கவலையெல்லாம் போயிடும். ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணு. ஆண்டவர் உன்னை நேசிக்கிறார். ஆண்டவர் அந்த கஷ்டத்தையெல்லாம் போக்க வல்லவராக இருக்கிறார். அவர் ஆயத்தமாக இருக்கிறார். அதனால் நீ ஒன்றும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லி இந்த பாட்டை கேட்ட உடனே அந்த அம்மா அப்படியே மனம் திரும்பி அந்த தற்கொலை முயற்சியை கைவிட்டார்கள். நான் எதற்காக சொல்கிறேன் என்றால், சரீரம் பாதிக்கப்படும் போது, மனது பாதிக்கப்படும் போது வாழ்க்கையில் சஞ்சலங்கள் ஏற்படுகிறது, வியாகுலம் ஏற்படுகிறது, இக்கட்டுகள் ஏற்படுகிறது என்பதை நாம் பார்க்கிறோம். ஆகவே இந்த ஜெபத்தில் அறிந்து கொள்வது முதலாவது என்னவென்றால், நாம் ஆண்டவரை நோக்கி அழைக்கின்ற ஒரு ஜெபம் என்று நாம் பார்க்கிறோம். ஆண்டவரை நோக்கி கூப்பிடும்போது இங்கே ஒரு விடுதலை கொடுக்கப்படுகிறது என்பதை நாம் மறந்து போவேன். ஆகவே அழைக்கின்ற ஜெபம் என்று பார்க்கிறோம். ரைட். ரெண்டாவது, இந்த ஜெபம் எதை காட்டுகிறது என்றால், அன்பின் ஜெபம். ஆண்டவரை நோக்கி அன்போடு பேசுகிற, அன்பிலே பேசுகிற, ஆண்டவரோடு பேசுகிற அன்பின் ஜெபம் என்று நாம் பார்க்கலாம். இரண்டாவதாக இந்த அன்பின் ஜெபம் என்று சொன்னால், இது அந்த கெத்செமனே தோட்டத்து ஆண்டவரை பாருங்கள், எப்படி அவர் அந்த ஜெபத்தை பார்க்கும்போது, பிதாவே, நம்முடைய இந்த மனுஷீக கவலைகள், கஷ்டங்கள் எல்லாவற்றையும் நம்மை போல் அவர் அனுபவித்ததுனால இந்த தகப்பனுக்கும் மகனுக்கும் இருக்கின்ற அந்த உறவு அங்கே தெளிவுபடுத்துகிறது. ஆகவே அந்த தகப்பனுக்கும் மகனுக்கும் இருக்கின்ற உறவை போல இந்த மகன் எப்படி தகப்பனிடத்தில் கேட்பானோ அதே போல ஆண்டவராக இயேசுவாமி பிதாவினிடத்தில், பிதாவே, நீர் என்னை உலகத்திற்கு அனுப்பினீரே, இந்த பாடுகள் கஷ்டங்கள் எல்லாம் மனிதனுடைய பாவங்கள் எல்லாம் நானே சுமந்து கொண்டிருக்கிறேன், எனக்கு தாங்க முடியவில்லை என்று சொல்லி பிதாவே அழைக்கிறார். அப்படி அன்பு பாருங்க. அதோடு கூட அந்த காட்டி கொடுக்குறானே யூதாஸ், ஆண்டவர் என்ன செய்கிறார்? சிநேகிதனே. யாராவது அப்படி சொல்ல முடியுமா? நம்மை பார்த்து ஏளனம் செய்து விட்டால், நம்மை பல விதமாக துன்புறுத்தினான்னா அவங்கள நம்ம எப்படியாவது சிநேகிதனேன்னு சொல்லுவோமா? ஆண்டவருடைய அன்பு எவ்வளவு பாருங்கள். சிநேகிதனே என்று அழைக்கிறேன். அப்போ எந்த அளவுக்கு அவருடைய அன்பு இருக்குது பாருங்கள். மனிதர் மேலே காட்டி கொடுக்குறான், துரோகம் பண்ணுறான், பலவிதமான கஷ்டத்தை கொடுக்குறான். அப்படிப்பட்டவன் ஆண்டவர் என்ன செய்கிறார்? சிநேகிதனே என்று அழைக்கிறார். அந்த அன்புக்கு ஒரு எல்லையே கிடையாது. ஆண்டவருடைய அன்புக்கு நம்முடைய வியாகுலத்தை, நம்முடைய பாடுகளை, உலகில் உள்ள யாவருடைய துன்பங்களையும் தன் மீது சுமந்து கொண்டு வந்த ஆண்டவர் இங்கே காட்டி கொடுக்கிறவனையும் விரோதிகளையும் சிநேகிதனே என்று அழைக்கிறார். அவருடைய அன்பு எவ்வளோ பெரிய அன்பு பார்த்தீங்களா? அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அவருடைய அன்புக்கு கொஞ்சம் கூட ஒரு இதே முடிவே இல்லை. அவருடைய அன்பு பெரிய அன்பு. இன்றைக்கு ராப்போஜனம் நிகழ்ச்சி நடைபெறுவது என்றால், அந்த ராப்போஜனத்திற்கு தன்னையே அவர் தன் பலியாக கொடுக்கிறார். ஆண்டவருடைய அன்பு அவ்வளவு பெரிய அன்பு. அலைகடலை விட பரந்த பேரன்பு, அன்னைமார் அன்பெல்லாம் திரையிடும் அன்பு, விலையில்லா பலியாக விளங்கிடும் அன்பு, விவரிக்க விவரிக்க வளர்ந்திடும் அன்பு. இயேசுவின் அன்பை மறந்திடுவாயோ மறந்திடுவாயோ, மனித பண்பிருந்தால் இயேசுவின் அன்பை. எனக்காக மனு ஒரு தரித்த நல்லன்பு, எனக்காக தன்னையே உணவாக்கும் அன்பு, எனக்காக பாடுகள் ஏற்ற பெரன்பு, எனக்காக உயிரையே தந்த தேவன்பு. இயேசுவின் அன்பு
இயேசு தன்னையே பலியாக கொடுத்து இந்த நற்கருணை ராப்போஜன ஆராதனையும் கூட நம்ம அனுசரிக்கிறோம். தன்னையே பலியாக கொடுத்தார். அந்த அன்பு எவ்வளோ பெரிய அன்பு பார்த்தீங்களா? அந்த அன்பின் மிகுதியினாலே தன்னை கசக்கி பிழிந்து கொடுக்கிறார். இந்த அப்பம் எப்படி வருகிறது? அப்பம் பலவிதமான சரீரத்தை நொறுக்கி உருக்கி அப்படி அப்பமாக. அதே போல் திராட்சை ரசம் பல பழங்களை நசுக்கி அப்படியே திரவமாக இருக்கும். அதே போல் ஆண்டவராகிய இயேசுனுடைய சரீரம் அப்பமாக, அவருடைய இரத்தமாக இங்கே ராப்போஜனமாக கொடுக்கப்படுகிறது. ஆக தன்னையே பலியாக கொடுக்கிற இந்த அன்பை நீங்களும் நானும் மறக்க முடியுமா? எனக்காக மனு ஒரு தரித்த நல்லன்பு, எனக்காக தன்னையே உணவாக்கும் அன்பு, எனக்காக பாடுகள் ஏற்ற பெரன்பு, எனக்காக உயிரையே தந்த தேவன்பு. இயேசுவின் அன்பை மறந்திடுவாயோ மறந்திடுவாயோ, மனித பண்பிருந்தால் இயேசுவின் அன்பை. ஐயா அம்மா, இயேசுவின் அன்பை மறந்துடாதீங்க. அந்த இயேசுவின் அன்பு விரோதிகளையும் சிநேகிதனே என்று அழைக்கிறோம். நீங்களும் நான் இந்த உலகத்தில் எத்தனை பேர் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நமக்கு விரோதமாக என்னென்ன காரியங்களை செய்கிறார்கள், என்னென்ன பேச்சு பேசுகிறார்கள், அவர்களை அணைச்சிருக்கோமா? என்னைக்காவது சிநேகிதனே சிநேகிதியே என்று என்னைக்காவது சொல்லியிருக்கோமா? இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கப்படுகிற ஒரு பெரிய எச்சரிப்பின் சத்தம். ஆண்டவர் என் சிநேகிதனே என்று அழைக்கிறார். நீங்களும் நானும் நமக்கு கொடுக்கப்படுகிற இக்கட்டுகள் துன்பங்களின் மத்தியில் யார் யார் என்னென்ன சொல்கிறார்களோ, சிநேகிதனே அன்பை உடையவளாக நீங்களும் நானும் ஜீவிக்க வேண்டும் என்று சொல்லி ஏவப்படுகிறோம். ஆகவே இங்கே இந்த ஜெபத்தின் மூலமாக அறிந்து கொள்வது இரண்டாவது அன்பின் ஜெபம். ஆண்டவரோடு பேசுகிற அன்பின் ஜெபமாக இது நமக்கு காட்சிகள். எப்படி? பிதாவே, இந்த பாத்திரம், இந்த தத்தளிப்பின் பாத்திரம், இந்த இக்கட்டான பாத்திரம், கவலையின் பாத்திரம், அங்கலாய்ப்பின் பாத்திரம், பிதாவே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும், ஆயினும் என்னுடைய இஷ்டமல்ல சுவாமி என்று அன்பாக ஆண்டவரிடத்தில் அவர் மன்றாடுகிறார். மூன்றாவது ஒன்றை சொல்லி முடிக்கிறேன். மூன்றாவது இந்த ஜெபத்தின் மூலமாக அறிந்துள்ளது என்னவென்றால் அர்ப்பணிப்பின் ஜெபம், ஒப்பு கொடுத்தலின் ஜெபம். எப்படி? அர்ப்பணிக்கின்ற ஒரு நிலை. இங்கே ஆண்டவர் பிதாவை நோக்கி கூப்பிடுகிறார். பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும், ஆயினும் அதை ஒரு அண்டர்லைன் பண்ணும், ஆயினும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கிடவுது. ஆண்டவரே, இது ஏன் விருப்பம் அல்ல. இன்னைக்கு உலகத்தில் என்னத்தையாவது நம்ம செய்துட்டு, ஆண்டவரே எனக்கு இதை செய்யும் அதை செய்யும், எனக்கு இது வேணும், நல்லது, ஆனாலும் இது என்னுடைய விருப்பம் அல்ல சுவாமி, உம்முடைய சித்தம் உம்முடைய விருப்பம் வேணும், அப்படி நடத்தணும் அப்படின்னு சொல்லி நீங்களும் நான் ஜெபிக்கணுமா? இங்கே சாத்தான் ஆண்டவர்கிட்ட என்ன சொல்கிறான்? நீ உன்னுடைய வேலையை, எந்த வேலை? மக்களை ஆதாயப்படுத்தி கொண்டிருக்கிய அந்த வேலையை விட்டுரு. யார் சொல்கிறா? சாத்தான். அடுத்து, நீ எல்லோராலும் கைவிடப்பட்டவனாக தனித்து விடப்பட்டாய், உன்னால் நீ ஒன்றும் செய்ய முடியாது, உன்னை எல்லாரும் விரோதிகளாக்கிட்டாங்க, உன்னை நீ பிடிச்சிட்டு போய் சிலுவையில் அரைஞ்சிருவாங்க, நீ உன்னால் ஒன்றுமே செய்ய முடியாது. அடுத்து, உன்னோடு இருந்த சீசனே உன்னை காட்டி கொடுக்கும்போது நீ உனக்கு என்ன வேலை, நீ உனக்கு என்ன செய்ய முடியும்? எப்படி பார்த்தீங்களா? சாத்தான் எப்படியெல்லாம் தூண்டி விடுறான் பாருங்க. அப்போ இப்படி தூண்டி விடுகிற இந்த சாத்தான் ஆண்டவர் இவனையும் பார்த்து ஆண்டவரை நோக்கி சொல்கிறார். இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் சாத்தான் என்ன இப்படியெல்லாம் சொல்கிறான் சாமி ஆண்டவரை. ஆகவே இவைகளெல்லாம் என்னால் தாங்க முடியல. நீ உன்னுடைய வேலையை செய்ய, ஆத்ம ஆதாயம் பண்ணிக்கிட்டு இருக்கிய, இந்த வேலையை விட்டுரு. எவ்வளவு கஷ்டம்! ஆண்டவருடைய வேலையை விட்டுருன்னு சொல்கிறான். நீ எல்லோராலும் கைவிடப்பட்டுட்ட, மக்கள் விட்டுட்டாங்க, எல்லாம் உன் கூட இருந்த சீசர்களை எல்லாம் விட்டுட்டாங்க. நீ என்ன செய்ய போகிற? சாத்தான் ஆண்டவரை சொல்கிறான், உன்னோடு இருந்த சீசனே காட்டி கொடுத்துட்டான், நீ ஒன்று என்ன செய்ய போகிற அப்படின்னு சொல்லி நீ இனிமேல் உன் வேலையை விட்டுரு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில்
ஆண்டவர் என்ன செய்கிறார்? ஆண்டவர் இப்படிப்பட்ட பாடு, இப்படிப்பட்ட சோதனை, இப்படிப்பட்ட நிலைகள் எல்லாம் வருதே சுவாமி, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும். ஆனாலும் இது என்னுடைய சித்தம் அல்ல, உம்முடைய சித்தம்படி ஆகிடும். கெத்சமனே பூங்காவில் பட்சமாய் வேண்டி நிற்கும், இரத்த வெள்ளத்தில் கத்தி கதருமை சத்தம் தோணி தேடுதே. கெத்சமனே பூங்காவில் பட்சமாய் வேண்டி நிற்கும், கெத்சமனே பூங்காவில் பட்சமாய் வேண்டி நிற்கும், இரத்த வெள்ளத்தில் கத்தி கதருமை சத்தம் தோணி தேடுதே. ஆதிமை தேவனே உம் அன்பிற்கோர் எல்லை உண்டோ, நீதியாம் ஜோதி அநாதி தேவனே உம் நீதிக்கோர் எல்லை உண்டோ. அப்பா என் பாத்திரமே நீக்கும் என் சித்தமானால், அப்பா என் பாத்திரமே நீக்கும் என் சித்தமானால், எப்படியும் உம் சித்தம் செய்ய என்னை தத்தம் செய்தேன் என்றாரே. எப்படியும் உம் சித்தம் செய்ய என்னை தத்தம் செய்தேன் என்றாரே. கெத்சமனே பூங்காவினில் நேசரையே, பாவி எனக்காய் வேண்டுதல் செய்திடும் சத்தம் தோணி தேடுதே. பாவி எனக்காய் வேண்டுதல் செய்திடும் சத்தம் தோணி தேடுதே. அருமையான கத்தோடு கெத்சமனே பூங்காவில கத்தி கதறார். எதுக்காக? உங்களுக்காக, எனக்காக கத்தி கதறி அந்த இரத்த வெள்ளத்தில் அந்த வியர்வை துளிகள் ரத்தமாய் அப்படியே சிதறுது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஆண்டவர் கதறுகிறார், பிதாவே இந்த பாத்திரம், வியாகுலத்தின் பாத்திரம், அங்கலாய்ப்பின் பாத்திரம் ஆண்டவரே என்னால் சுமக்க முடியாது சுவாமி, என்னால் தாங்க முடியல சுவாமி. ஆண்டவரே பிதாவே உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம், இந்த அங்கலாய்ப்பின் பாத்திரம், இந்த தத்தளிப்பின் பாத்திரம் ஆண்டவரே என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும். ஆயினும் இது என் விருப்பம் அல்ல, என்னுடைய சித்தம் அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கிடவது. உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன் சுவாமி. ஆண்டவரே அர்ப்பணிக்கிறேன், இந்த ஜெபத்தின் மூலமாக ஆண்டவரே என்னை அர்ப்பணிக்கிறேன், ஒப்பு கொடுக்கிறேன் சுவாமி. ஆண்டவரே என்னை ஏற்று இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்து உம்முடைய பிள்ளையாக இந்த உலகத்திலே வாழ எனக்கு உதவி செய்ய சுவாமி என்று சொல்லி ஆண்டவர் அங்கலாய்ப்போடு இந்த ஜெபத்தை சொன்னார். மறுபடியும் அந்த செய்தி அந்த ஜெபம், பிதாவே உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும். ஆயினும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆகக்கடவது என்று சொல்லி ஜெபித்து 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 கெத்சமனேல ஆண்டவர் ஜெபித்து போராடி போராடி தன்னையே பலியாக கொடுத்து ராபோஜனத்தின் மூலமாக நம்மோடு கூட தொடர்பு கொண்டு ஆண்டவரை நாம் ஏற்றுக்கொள்ளவும் அவருடைய பிள்ளைகளாக இந்த உலகத்தில் வாழவும் நம்மை தகுதிப்படுத்தி கொண்டிருக்கிறார். நீங்களும் நானும் அவருடைய பிள்ளைகளாக இந்த பாத்திரம், அங்கலாய்ப்பின் பாத்திரம் நீக்கப்பட்டவர்களாக, ஆண்டவரால் நீக்கப்பட்டவர்களாக, உதறி தள்ளப்பட்டவர்களாக, நீங்களும் நானும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இந்த உலகத்திற்கு சொல்வோம். அப்படிப்பட்ட ஒரு கிருபையை ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் தருவாராக. ஆமென். கண்களை மூடி ஜெபிப்போம். நேசிக்கிறாருமே ஆண்டவரே, மறுபடியும் இந்த நேரத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. உம்முடைய பிள்ளைகளாக உம்முடைய பாதத்தில் வருகிறோம். பிதாவே, இந்த பெரிய வியாழன் அன்று கெத்சமனே தோட்டத்தில் ஆண்டவரே உயர்வைகள் இரத்தத்தின் பெருந்துளிகளாய் கீழே விழுந்தது. பிதாவே உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமான நீங்கும்படி செய்யும். ஆயினும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக்கிடுவது என்று ஜெபித்தீரே ஆண்டவரே. ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையிலும் அங்கலாய்ப்பின் பாத்திரம் ஆண்டவரே, தத்தளிப்பின் பாத்திரம் அப்படிப்பட்ட வாழ்க்கை இருக்குமானால் அவைகளெல்லாம் நீக்கி போட்டு
உம்முடைய பிள்ளைகளாக இந்த உலகத்திலே வாழ உதவி செய்யும். தொடர்ந்து காத்துக்கொள்ளும். இயேசுவின் இன்ப நாமத்தில் கெஞ்சி கேட்டுக்கொள்கிறோம் எங்கள் பரமபிதாவே. ஆமென். ஆமென்.